But I tell you, yes for yes, no for no. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. மத்தேயு 5:33. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிரேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நம்முடைய வார்த்தைகளிலே சுத்தம், வார்த்தைகளிலே இருக்கக்கூடியது நம்முடைய செயல்பாட்டை காட்டக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். சொல் ஒன்று செயல் வேறாக இருத்தல் ஆகாது. உள்ளொன்று புறமொன்று பேசுதல் ஆகாது. இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற நன்னெறிகள். இயேசுவும் இதை வலியுறுத்துகின்றார். இவைகளுக்கு மீறியவைகள் அனைத்தும் நமக்கு தீங்கை விளைவிக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனிதன் பயணம் செய்கின்றவன் ஒரு மரத்தடியில் படுத்திருக்கிறான். 2 திருடர்கள் அந்த பக்கம் வராங்க. அவன் படுத்திருக்க தெரியாமல் கால் இடறுகிறது. அவர் மரக்கட்டை மாதிரி தூங்குறான் பார் அப்படின்னு 2 பேர் பேசுகிறாங்க. அந்த பேச்சு இவன் காதில் விழுவுது. நான் என்ன மரக்கட்டையா, என் மடியில் 1000 ரூபா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியா, ஏந்திரி 1000 ரூபாயை கொடு அப்படின்னு சொல்லி 2 திருடர்களும் கத்தியை காட்டி மிரட்டி அந்த 1000 ரூபாயை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. பேசாமல் தூங்கியிருந்தானா அவனுக்கு அந்த பொல்லாப்பு வந்திருக்காதல்லவா. ஆகவே தாங்கிட்ட 1000 ரூபா இருக்குது, நான் மரக்கட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறத சொல்லி நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்றது பழமொழி. நுணல்னா என்ன? தவளை. ஏன் அது கெடுதான்? அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். கேமியா ராத்திரி கூட சத்தம் போட்டு இருக்கும். பாம்புக்கு உணவு தவளை. ஆகவே பாம்பு சுலபமாக, ஓ இந்த இடத்துல தவளை நீ இருக்கிறியா, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறியா, வந்து லவக்குன்னு பிடுங்கி அது கபலீகரம் செய்துவிடும், அப்படியே முழுங்கிடும் பாம்பு. ஆகவே இவைகளெல்லாம் எதை காட்டுகின்றது? நம்முடைய வார்த்தைகள் நமக்கு மதிப்பை தர வேண்டும். வீணான வார்த்தைகளோ அல்லது பகட்டான வார்த்தைகளோ அல்லது டாம்பிகமான வார்த்தைகளோ ஒரு காலம் நமக்கு நன்மை தராது. போப் ஜான் பால் II சமீபத்தில் புனித பட்டம் பெற்ற நம் முன்னாள் போப்பாண்டவருடைய வார்த்தைகள், The splendor of truth shines forth in the works of the Creator and in a special way in human beings who are created in the image and likeness of God. Truth enlightens human intelligence and shapes their freedom, leading them to know and love the Lord. Splendor of truth என்பதனுடைய விளக்கமாக சொல்லியிருக்கிறார். படைத்தவரின் வேலைப்பாடுகளில் சிறப்பாக இறை உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மானிடரில் உண்மையின் உன்னதம் ஒளிர்கிறது. உண்மை மனித அறிவை தெளிவுபடுத்தி சுதந்திரத்தை வரையறுத்து தேவனை அறிந்து அன்பு செய்ய இட்டு செல்லுகிறது. இவைகளெல்லாம் ஆழ்ந்த கருத்துக்கள். நம்முடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருத்தல் வேண்டும். குறள் 200 சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். நம்முடைய வார்த்தைகள் பயனுடைய சொற்களாக இருக்க வேண்டும். இதனால் என்ன பயன்? பயனில்லாத சொற்களை சொல்லாதே என்பது திருக்குறளின் உடைய நடைமுறை ஒரு அனுபவத்தை தருகிறது. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆகவே இறைவன் நமக்கு இவ்வளவு தூரம் பெருமையை தருகிறார். மனிதன்தான் படைப்பினுடைய சிகரம். படைத்த படைப்புகளில் எல்லாம் மிக சிறந்த படைப்பு மனிதனை இறைவன் படைத்தது. அந்த இறைவன் மனிதனை படைத்து தன்னுடைய சாயலை கொடுத்ததினால்தான் நமக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் மிளர்கின்றன. அது அறிவோ ஞானமோ பக்தியோ அழகோ ஆற்றலோ, என் ஆற்றலும் வலிமையும் நீரே என்று பாடல் பாடினோம்.
அகமணம் அமர்ந்தென்னை ஆள்பவன் நீ என்று இறைவன் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்மை ஆண்டு கொண்டு இருப்பவராக இருந்தால் இத்தகைய பெருமை நிச்சயமாக அது புலன்படும். இல்லை என்றால் மற்றவைகள் எல்லாம் வீண் பெருமை. Cowardice ask, is it safe? Expedience ask, is it politic? Vanity ask, is it popular? கோழைத்தனம் கேட்பது பத்திரமானதா? பயந்து கொண்டு இருந்தால் பத்திரம் பத்திரம், ஏன்னா இங்கே போனால் ஏதாவது போகுது, இங்கே போனால் ஏதாவது போகுது அப்படின்றது என்ன அர்த்தம்? மனத்திலே பயம் இருப்பதினால். பயம் இல்லை என்றால் துணிந்து செல்வது. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை என்பதை இப்பொழுது நினைவு கூறலாம். ஆகவே கொழைத்தனம் கேட்பது பத்திரமானதா? அனுகூலம் கேட்பது அரசியலாகுமா? இதனால் எனக்கு என்ன பயன்? இந்த கட்சியில் இருப்பதனால் என்ன பயன்? கட்சியில் பலன் இல்லையா, நான் அடுத்த கட்சிக்கு தாவுவேன். அதுலேயும் பலன் இல்லையா, இன்னொரு கட்சிக்கு போவேன். தொண்டன் என்பவன் எப்பொழுதும் தாண்டுபவனாம். இதிலிருந்து அதுக்கு, அதிலிருந்து இதுக்கு தாண்டி கொண்டு இருப்பவர்கள். ஆனால் பக்தர்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்தில் பற்றி கொண்டு இருப்பவர்கள். மூன்றாவது பாருங்கள், தாம்பிகம். இந்த வார்த்தைகள் தாம்பிகம் கேட்பது பிரசித்தி பெறுமா, பாப்புலர், இதனால் எனக்கு புகழ் கிடைக்குமா அப்படி என்று சொல்லி இப்படி பல வகையான விளம்பரங்கள், பல வகையான தான தர்மங்கள் செய்வது தன்னுடைய பெயருக்காக, புகழுக்காக, இவைகள் எல்லாம் தாம்பிகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வேனிட்டி இஸ் வேனிட்டி, ஆல் இஸ் வேனிட்டி என்று ஞானாகமம் கூறுகிறது. அனைத்தும் வீண். எது ஒன்று தேவையோ அதை மட்டும் செய்ய வேண்டும். There comes a time when one must take a position that it is neither safe, politic nor popular, but one must take it because it is right. இந்த வார்த்தைகளை ஆழமாக சிந்தியுங்கள். இவைகளின் மத்தியிலோ பத்திரமோ அரசியலோ பிரபலமோ இன்றி எது சரியோ அதன் பக்கம் நிலைப்பாடு எடுத்தல் சாலச் சிறந்தது. இதனால் எனக்கு அனுகூலம், அதனால் கொஞ்சம் மனசாட்சியை கொஞ்சம் மழுங்கடிச்சுக்கிட்டு நான் இந்த பக்கம் இருக்கிறேன், இது சரியில்லைன்னு தெரியுது, இருந்தாலும் என்ன செய்கிறது? இன்னும் ஒரு சால்ஜாப் சொல்லுவோம், ஒரு சாக்கு போக்கு. என்ன செய்கிறது? என்ன செய்ய முடியும்? அப்படி அல்ல. எது சிறந்தது, எது நல்லது, எது சரி, அதன் பக்கம் என் நிலைப்பாடு இருக்க வேண்டும். அதன் பக்கம் நான் இருப்பேன். அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய தனித்தன்மை. வேத சாட்சிகளும் புனிதர்களும் இதை வாழ்ந்து காட்டியவர்கள். எது சரியோ அதன் பக்கம் நான் இருப்பேன், எது சரியில்லையோ அதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்கின்ற வகையில் எஸ் ஃபார் எஸ், நோ ஃபார் நோ. அந்த மக்களை ஒரு 3-4 விதமாக பிரித்திருக்கிறார்கள். எஸ் ஃபார் எஸ் என்று சொல்லுவார்கள், எஸ் பட் அப்படின்னு சொல்கிறவங்க, நோ எப்பொழுதும் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த பக்கம் சார்ந்தவன்? எஸ் என்றால் எஸ், ஆனால் எஸ் பட் இது மாதிரி செய்யணும், இது மாதிரி செய்யணும், கோயிலுக்கு வரணும், பூசைக்கு வரணும், மறைக்கல்விக்கு வரணும், ஆமாம் வரணும் தான், ஆனால் என்னால் முடியாது என்பது அல்ல. எதை செய்ய வேண்டுமோ செய்வேன், எதுவரினும் செய்வேன், கடைபிடிப்பேன். அது மழையோ காற்றோ வெயிலோ வேறு தடைகளோ தலைவலியோ வேறு எதுவாக இருந்தாலும் என்னுடைய கடமையை செய்வேன் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு, நிலைப்பாடு எடுக்க வேண்டும். இத்தகைய மனநிலையில் செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Loving God, hear the intent of our vows. We mean well. Our efforts at marriage, religious life and telling the truth celebrate your love and faithfulness. May your love keep us safe from evil one and bring us to the fulfillment of our hopes. Amen. அன்பு தெய்வமே, எமது வார்த்தை பாடுகளின் உன்னதத்தை கேளும். நலமே விளைகின்றோம், திருமணத்திலும் துறவரத்திலும் உண்மையோடு இருக்கவும் உமது அன்பையும் பிரமாணிக்கத்தையும் வாழ்வாக்கவும் செய்யும். உமது அன்பு எம்மை தீமைகளிலிருந்து காப்பாற்றும். எமது நம்பிக்கை நிறைவேற உதவி அருளும். ஆமேன். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே
எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. எங்களுடைய வார்த்தைகளில் சுத்தமும், எண்ணத்தில் சுத்தமும், செயல்பாடுகளில் தெளிவும் இருக்கக்கூடிய வகையில் உமது அருளையும் ஆற்றலையும் தாரும். உமது அருள் ஆற்றலின்றி எம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஆற்றலும் அருளும் தருபவர் நீர், அகமணம் அமர்ந்தென்னை ஆள்பவர் நீர் என்பதை உணர்ந்து விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். எமக்காக மட்டுமல்ல, எம்மோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற மக்களையும் இப்பொழுது நினைவு கூறுகின்றோம். அருகில், வெகு தொலைவில், இன்னும் உள்நாட்டில், வெளிநாட்டில் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களை கண்பாரும். உமது அருள் ஆசை, இந்த நற்கருணையிலிருந்து பெறப்படுகின்ற ஒளி கதிர்கள் எங்கள் உள்ளத்தில் ஊடுருவி பாய்வதாக, தீமை தீங்கு அனைத்திலிருந்தும் காப்பதாக. நாங்கள் எதற்காக வாழ்கிறோம் என்று நேர்ச்சி செய்திருக்கிறோமோ, ஞானஸ்தானத்தின் வழியாக, உறுதி பூசல் வழியாக, இன்னும் நாங்கள் பெற்ற அருட்சாதனங்களான திருமணம், குருத்துவம், துறவரம் இவைகளின் வழியாக நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப வாழவும் வாழ வேண்டிய திடனையும் தெளிவையும் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.